சாந்தி. இன்றைக்கு ஒரு விசேஷமான வகுப்பு. எல்லோருமே மிகவும் ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷனோட நீங்க இந்த செஷன் கேட்க போறீங்க. தானாவே ஃபோக்கஸ் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டோரியும் கேட்க போறீங்க. இன்னைக்கு 3 விஷயம். ஒன்று, ஜிம்னாஸ்டிக்ஸ் கத்துக்க போறீங்க. ஜிம்னாஸ்டிக்ஸ் ஃபார் த சோல். இரண்டாவது, குட் விஷஸ் மெடிடேஷன் எப்படி பண்றது அது தெரிஞ்சுக்க போறீங்க. மூணாவது, நீங்க பிரம்மா பாபாவுடைய ஸ்டோரி கேட்க போறீங்க. ஷார்ட் பிரீஃப் ஸ்டோரி. ஆனா இது நீங்க மற்ற கதைகள் கேட்கிற மாதிரி இல்ல. நீங்க இந்த கதையை கேட்கும் பொழுது கூடவே உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒர்க் வந்திருக்கு. நீங்க நோட் புக் பேனா வச்சுக்கலாம். நீங்க இந்த ஸ்டோரி கேட்கும் பொழுது நீங்க என்ன ஒரு வேல்யூஸ் வர்ச்சூஸ் நீங்க அப்சர்வ் பண்றீங்க பிரம்மா பாபா கிட்ட இருந்து, அதை நீங்க நோட் பண்ணிட்டே வருவீங்க. அட்லீஸ்ட் எனி 3 words ஆர் virtues அதை நீங்க நோட் பண்ண போறீங்க. Are you all ready? So first gymnastics for the soul. எப்படி உடலை எப்படி எல்லாம் வளைச்சு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்றாங்க. சோ அத பண்றவங்களுக்கும் எவ்வளவு ஒரு பிளெக்சிபிலிட்டி அவங்களுக்குள்ள வருது. பாக்குறவங்களுக்கும் எவ்வளவு ஒரு மைண்ட் அப்படியே ஒரு லிபரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடைக்குது இல்ல. அதே போல நம்ம ஆத்மாவினுடைய ஜிம்னாஸ்டிக்ஸ் எது அப்படின்னா ராஜயோகா மெடிடேஷன் தான். சோ இந்த பயிற்சியில என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம ஆத்மா இங்க புருவ மத்தியில இருந்து நம்ம கிளம்பி மேல போறோம், கீழே வரும். ஓகே, மேல போறோம், கீழே வரும். இது ஒரு எக்ஸசைஸ். இது இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றதன் மூலமாக நம்ம மனசு அவ்வளவு லேஸ் ஆகும். நமக்குள்ள உண்மையிலுமே பிளெக்சிபிலிட்டி, மனசு அளவுல எதற்குமே, எந்த சூழ்நிலை, எந்த விஷயத்துக்குமே நம்மால மனசு மோல்ட் ஆகிக்கும், அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அந்த ஒரு பவரும் நமக்கு கிடைக்குது இந்த பயிற்சி செய்யறதுனால. சோ இந்த பயிற்சியில நானு 3 தடவை ஓம் சாந்தி சொல்லுவேன். சோ அந்த ஓம் சாந்தி சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் நானு ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, அப்படியே பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும். ஓம் சொல்லும் பொழுது நீங்க அப்படியே உங்களுடைய வெளிப்புற சூழ்நிலையில இருந்து உங்க கவனத்தை அப்படியே உங்க மேல திருப்பி சாந்தி சொல்லும் பொழுது உங்க பாடியை அப்படியே ஸ்டில் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ஓம் சொல்லும் பொழுது ஆத்மா இங்க இருந்து என்ன பண்ணுது, மேல அப்படியே பறந்து பரம்தாம்க்கு போகணும். அந்த ஓம் சொல்லவே பரம்தாம்க்கு போயிடணும். ஓம் முடியும் பொழுது பரம்தாம்ல சிவ பாபா பக்கத்துல, பரமாத்மா பக்கத்துல நீங்க ஒளி புள்ளியா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சாந்தி சொல்லும் பொழுது அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு சாந்தி, அமைதியினுடைய ஒளி கிரணங்கள் புள்ளியான ஆத்மா உங்களுக்குள்ள நிரம்புது. அடுத்தது 3வது ஓம் சொல்லும் பொழுது ஆத்மா நீங்க அப்படியே கீழே அந்த ஓம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பூர்வ மத்தியில உட்கார்ந்துடுறீங்க. அதுக்கப்புறம் சாந்தி சொல்லும் பொழுது அந்த பீஸ் வைப்ரேஷன்ஸ் உங்க ஃபுல் பாடிக்கும் பரவி அதுக்கப்புறம் இந்த வாயு மண்டலத்திலையும் பரவுது. ஓகே, அண்டர்ஸ்டுட்? எல்லாரும் ரெடியா மென்டல் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்றதுக்கு? Sit straight and also sit relaxed. ஃபர்ஸ்ட் ஓம் சாந்தி சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஓம் சொல்லும் பொழுது உங்களுடைய கவனத்தை வெளிப்புற சூழ்நிலையில இருந்து அப்படியே விடுபடுத்தி வரீங்க. சாந்தி சொல்லும் போது அப்படியே இந்த உடலும் சாந்தி அடைஞ்சு பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இந்த உடல் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓம் சொல்லும் போது நான் ஆத்மா
இங்கிருந்து புருவ மத்தியில இருந்து பறந்து போறேன் பரமாத்மா பக்கத்துல. அப்புறம் சாந்தி சொல்லும் போது அவருடைய ஒளி வந்து உங்களுக்குள்ள அப்படியே ஃபில் ஆகுது. அப்புறம் தேர்ட் ஓம் சொல்லும் போது ஆத்மா நீங்க மேல பரந்தாம்ல இருந்து கீழே வந்து புருவ மத்தியில உட்காடுறீங்க. சாந்தி சொல்லும் போது அந்த சாந்தியினுடைய வைப்ரேஷன்ஸ் ஃபுல் பாடிலையும் பரவி இந்த அட்மாஸ்பியர்லயும் பரவுது. டன்? குட். சோ இங்க வந்து நான் கமெண்ட்ரி சொல்ல மாட்டேன். ஓன்லி 3 times ஓம் சாந்தி தான் சொல்லுவேன். அதிலே நீங்க நான் சொன்னபடி பயிற்சி செய்து பார்ப்பீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி. இந்த சோல் ஜிம்னாஸ்டிக்ஸ் நீங்க அப்பப்போ நீங்க பண்ணலாம். ஒரு நாள்ல எத்தனை தடவை வேணாலும் நீங்க பண்ணலாம். மைண்ட் அவ்வளோ லேஸ் ஆயிடும். எம்பவர்டாவும் ஃபீல் பண்ணுவீங்க. நேற்றைக்கு நம்ம பார்த்திருந்தோம், கடவுளுடைய தொழிலை பற்றி பார்த்திருந்தோம். அவர் என்ன தொழில் செய்யறாரு? அவர் கிரியேஷன் பண்றாரு. மேலும் நமக்கு கிரியேஷன் ஆஃப் நியூ வேர்ல்ட் இல்லையா? நமக்குள்ள மாற்றத்தை அவர் வந்து கொண்டு வர்றாரு. நமக்கு இந்த ஞானத்தை புகட்டி நமக்குள்ள அந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு கொண்டு வர்றாரு. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான வீணான எண்ணங்கள், நெகட்டிவான அந்த ஒரு உணர்வுகள், இது எல்லாத்தையும் நாம இப்போ கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறோம். நமக்கு இப்போ உதாரணத்திற்கு ஒரு நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா,
அந்த நெருப்பை வந்து முடிக்கணும், அணைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? தண்ணீரை வந்து ஊற்றணும் இல்லையா? அப்போ அதற்கு ஆப்போசிட் அந்த நல்ல அந்த ஒரு ஆப்போசிட்டான ஒரு பவர் அங்க வந்து நம்ம கொடுக்கணும். அப்பதானே அது நியூட்ரல் ஆகும், முடிவடையும். இப்போ ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் என்ன இருக்கு? பாவங்கள் வந்து இருக்கு. அதை இப்ப நம்ம பினிஷ் பண்ணணும். நமக்குள்ள நிறைய விகர்மாவனுடைய ஒரு கணக்கு வந்து இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ பினிஷ் பண்ணணும். அப்ப அதை நம்ம பினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த விகர்மங்களுக்கு காரணமானது என்ன? கோபம், வெறுப்பு, பொறாமை, அகங்காரம் இதெல்லாம் தான். இதனாலதான் நமக்கு பாப் அக்கவுண்ட், நெகட்டிவ் அக்கவுண்ட் கிரியேட் ஆச்சு. அப்ப அதை நம்ம பினிஷ் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? கோபத்துக்கு ஆப்போசிட் வந்து அமைதி இல்லையா? வெறுப்புக்கு ஆப்போசிட் வந்து என்ன? அன்பு. இப்ப நாம இந்த ஆப்போசிட், அதாவது இந்த நற்குணங்கள் மூலமாக தான் நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்ம வந்து பினிஷ் பண்ண வேண்டியிருக்கு. நமக்குள்ள இருந்த அந்த அன்பு, பரிவு, கருணை, அமைதி, மரியாதை, இப்படி இந்த குணங்கள் எல்லாத்தையும் நம்ம நமக்குள்ள இருந்து வெளியே நம்ம கொண்டு வரணும். எமர்ஜ் பண்ணணும் நம்ம. எவ்வளவு முடியுதோ மற்றவர்களுக்கு நாம அமைதியும், ஒரு அன்பையும், மரியாதையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வெறுப்பை கொடுத்ததுனால, அதாவது வெறுப்பை செயல்படுத்தினதுனால, கோபத்தை செயல்படுத்தினதுனால, செயல்ல வந்ததுனால தானே பாப்ப கர்ம அக்கவுண்ட். அப்ப நாம இப்ப பியூரிஃபை ஆகணும் அப்படின்னா மறுபடியும் செயல்ல தான் நம்ம வந்து ஆகணும். அமைதிய செயல்படுத்தணும், அன்பை செயல்படுத்தணும், கருணைய செயல்படுத்தணும். ஒருவர் உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறாரு. ஆனா நீங்க திருப்பி அவர்களுக்கு வந்து குட் விஷஸ் நீங்க வந்து கொடுக்கணும். சோ குட் விஷஸ் கொடுக்கறதுனுடைய ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம குட் விஷஸ் கொடுக்கறதன் மூலமாகவே நம்முடைய கர்ம கணக்குகளை நம்ம வந்து கழிக்க முடியும். ஒரு பர்டிகுலர் நபர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கார்மிக் கணக்கை நம்ம வந்து பினிஷ் பண்றதுக்கு முடியும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? அந்த நபரை நீங்கள் ஆத்மா என்று பாருங்கள். இரண்டாவது ஸ்டெப், நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மனசுக்குள்ள. ஏன்னா அவர் தொல்லை கொடுக்கிறாருன்னா எதனால தொல்லை கொடுக்கிறார்? அவர் ஏதோ பிறவில அவருக்கு நீங்க தொல்லை கொடுத்திருக்கீங்க. அதனுடைய எதிர் விளைவா இப்ப உங்களுக்கு அவர் தொல்லை கொடுக்கிறார். அப்ப நீங்க மனசுக்குள்ள அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டுடணும். ஹே ஆத்மா, நான் ஏதோ பிறவில உனக்கு கஷ்டம் கொடுத்திருக்கேன். அதனாலதான் இப்போ இந்த மாதிரி வந்து நீ என்கிட்ட நடந்துக்கிற, பிஹேவ் பண்ற, தொல்லை கொடுக்கிற. அதனால ஆகவே என்னை மன்னித்து விடு அப்படின்னு மனசார மன்னிப்பு மனசுக்குள்ளேயே நம்ம வந்து கேட்டுக்கணும். அடுத்து மூன்றாவது என்ன பண்ணும்? அந்த ஆத்மாவுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ பார்க்கணும். ஒவ்வொரு ஆத்மாவுடைய ஒரிஜினல் குவாலிட்டியே அன்பு, அமைதி இதெல்லாம் தான் தெரியும் நமக்கு. அததான் நம்ம வந்து பார்த்துட்டு என்ன பண்றோம்? அவங்கள மன்னிச்சுடுறோம். இப்ப டெம்பரரிலி நீங்க இந்த வேண்டாத குணத்திற்கு வசப்பட்டிருக்கீங்க. ஆகவே நீங்க இப்ப அறியாமையில இருக்கீங்க அப்படின்னு அவர்களை மனசால மன்னிச்சிடணும். அவர்கள் செய்யற அந்த ஒரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைக்காக மன்னிப்பு பண்ணிடணும். அதுக்கப்புறமா கனெக்ட் டு காட். பரமாத்மா கிட்ட உங்க மனசை அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிட்டு அவருடைய சக்தியை பெற்று அவர்களுக்காக நீங்க குட் விஷஸ் நீங்க வந்து அனுப்பணும். சோ இந்த குட் விஷஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம இது வந்து என்ன பண்ணும்னா, நிறைய ஆத்மாக்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய கார்மிக் கணக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து ஆகும். இது வந்து ஒரு ஆழமான, ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம் அப்படின்னே கூட சொல்லலாம். சோ இன்னைக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கூட அது சம்பந்தமா தான் வருது. இன்னைக்கு வரதானம் உங்களுக்கு என்ன? கடந்து முடிந்த விஷயங்களை இரக்க மனமுடையவராக ஆகி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுக. எல்லோருக்குமே சுப சிந்தனை செய்யக்கூடியவங்களா நம்ம வந்து ஆகணும். எப்படி? நம்ம மனசுல வந்து கருணை உள்ளத்தை நம்ம வந்து நிரப்பிக்கணும். ஏன்னா இவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்கன்னு இவங்க அந்த பாஸ்ட் கடந்து முடிஞ்ச விஷயங்களே நினைச்சு நினைச்சு அவர்கள் மேல ஒரு வெறுப்பு, கோபம், இப்படி நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது இன்னும் நம்முடைய கர்மத்தினுடைய கணக்கு சுமை வந்து அதிகமாகும். மாறாக நம்ம என்ன செய்யணும்? அவர்கள் மீது நம்ம கருணை உள்ளம் நம்ம வைக்கணும். அவர்களையும் மன்னிச்சு அவர்களையும் நம்ம ஏற்றுக்கொண்டு சுப சிந்தனையை அவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அப்பேற்பட்ட சுப சிந்தனையாளராக ஆகுக அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு வரதானம் கிடைச்சிருக்கு.
சோ அதனுடைய வரதானத்தினுடைய ஒரு விளக்கம். நீங்க வந்து எந்த சமயத்திலயுமே சோ நீங்க மற்றவர்கள் எந்த மாதிரி நடந்துகிட்டாலும் நீங்க அவர்கள் மேல சுப பாவனை அப்படின்னா குட் விஷஸ் கொடுத்து நீங்க விலகி இருங்க. வீணான எண்ணங்களோ பலவீனங்களை பத்தியோ எதுவுமே பேச வேண்டாம். மற்றவர்களை பற்றிய வீக்னஸஸ் பத்தியே நம்ம பேசவே வேண்டாம். இரக்க மனமுடையவரா ஆகி கடந்த கால விஷயங்கள் என்ன நடந்திருந்தாலும் அது ஓகே அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சுப பாவனை அதாவது குட் விஷஸ் அந்த ஆத்மாக்கு நீங்க கொடுத்து மனசால் அந்த சோலுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. அவங்க ஏதோ ஒரு பலவீனத்துக்கு அடிமையாகிதான் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நம்ம அவர்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய குட் விஷஸ் அவங்களுக்குள்ள போய் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும். இப்படி ஒவ்வொருத்தரும் மாறும் பொழுது அந்த மாற்றத்தினுடைய தாக்கம் பல பேருக்கு வந்து போய் சேரும். ஆனா நாம அந்த வீணானது இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களுடைய பலவீனத்தை வந்து ஒருத்தர் 2 பேருன்னு மாறி எல்லார்கிட்டயும் நம்ம பரப்பக்கூடாது. ஆகவே நம்ம கவனம் வச்சு என்ன பண்ணோம், மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வீக்னஸ் நம்ம வந்து மன்னிச்சு அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பலவீனத்தை வேற யாருக்குமே சொல்லாம தனக்குள்ளேயே அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்காக சுப சிந்தனை நம்ம வந்து கொடுக்கணும். சோ அப்படி செய்யும் போது நமக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய கர்ம கணக்கும் அனாவசியமான கணக்கும் வந்து பினிஷ் ஆகும். அதே நேரத்துல அந்த ஆத்மாக்கு நீங்க உதவி செய்பவர்களாகவும் ஆகுறீங்க. உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேருது. ஓகே. சோ அதனால நாம இப்ப இந்த வரதானத்தினுடைய ஒரு நினைவுல இப்போ ஒரு நிமிஷம் நம்ம தியான பயிற்சி செய்யலாம். சோ இந்த குட் விஷஸ் மெடிடேஷன் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இந்த இப்போ யாராவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல மனசுக்கு மன வருத்தத்தையோ தொல்லையோ கஷ்டத்தையோ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்தா அந்த நபரை நீங்க உங்க மனக்கண்ணுல நீங்க கொண்டு வாங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. பெருசு பெருசா யாரும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுன்னு கூட இல்ல. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அடிக்கடி அவர்னால அந்த அந்த ஒரு நபர்னால உங்களுக்கு மனசுக்கு வந்து வேதனை வருது அப்படின்னா அந்த ஆத்மாவினுடைய முகத்தை உங்க மனக்கண் முன்னால இப்ப கொண்டு வாங்க. நான் அமைதி சுரூபமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் மீது கவனத்தை திருப்புகின்றேன். உருவ மத்தியில் ஆத்மா நான் அழியாத நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். என் மனக்கண்ணில் அந்த நபரின் உருவத்தை கொண்டு வருகின்றேன். ஒரு சில சமயங்களில் இந்த நபரால் என் மனம் வருத்தம் அடைகின்றது. மன நிம்மதி கெடுகின்றது. அந்த நபரின் முகத்தில் புருவ மத்தியில் ஆத்மாவை பார்க்கின்றேன். இவரும் ஓர் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை. இந்த ஆத்மா ஒரு சில எதிர்மறையான செயல்கள் பேச்சு இவரிடம் இருந்தாலும் இவரும் பரமாத்ம குழந்தை என்று பார்க்கின்றேன்.
ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு பிறவியில் இந்த ஆத்மாவிற்கு நான் தொல்லை கொடுத்திருக்கிறேன். ஹே ஆத்மா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு நான் ஏதோ பிறவியில் கஷ்டம் கொடுத்துள்ளேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த ஆத்மாவின் உண்மையான குணங்கள் தூய்மை, அமைதி, அன்பு இவையெல்லாம் தான். பரம்பொருளின் குழந்தை இவர். இந்த தருணத்தில் வேண்டாத ஏதாவது ஒரு குணத்திற்கு அடிமையாக ஆகி இவ்வாறு பேசுகின்றார், நடந்து கொள்கின்றார். ஆகவே இந்த ஆத்மாவை நான் மனதார மன்னித்து விடுகின்றேன். அவர்கள் தான் யார் என்பதை உணரவில்லை. தன்னுடைய செயலை பற்றியும் உணரவில்லை. அறியாமையில் இருக்கும் ஒரு குழந்தையாக பார்க்கின்றேன். மனதார மன்னிக்கின்றேன். பரமாத்ம தந்தையிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். என்னிடமிருந்து அன்பு, அமைதியின் ஒளிக்கிரணங்கள் இந்த ஆத்மாவிற்கும் போய் சேர்கின்றன. ஹே ஆத்மா, நீங்கள் தன்னை யார் என்பதை நன்கு உணர்ந்து தந்தையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அமைதி, நீடித்த சந்தோஷத்தை பெறுங்கள். என்றென்றும் தங்கள் மீது எனக்கு ஆத்மீக அன்பும் மரியாதையும் உண்டு. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. சோ இது போல எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நபர்களை நம்ம சந்திக்கும் போது அவர்கள்னால நம்ம மனசு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சங்கடமாகும் பொழுது அவசியம் நீங்க நேரம் எடுத்து ஒதுக்கி உட்கார்ந்து இந்த குட் விஷஸ் மெடிடேஷன் பண்ணுவீங்க. சோ இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பயிற்சி. நம்ம மனசை வந்து இம்மீடியட்டா நம்ம பாசிட்டிவா ஆக்குறது, அனாவசியமான இந்த வேஸ்ட் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸை வளர விடாம நம்ம அதை கட் பண்ணிடுறோம். நமக்குள்ள ஒரு அந்த பாசிட்டிவிட்டியினுடைய அந்த எனர்ஜியை நம்ம அந்த ஒரு ஹை வைப்ரேஷன்ஸ்ல நாமளே நிலைநிறுத்தி கொள்றோம். அது மற்றவங்களுக்கும் நன்மை செய்யும். சோ நம்ம பார்த்திருந்தோம், பரமாத்மாவுடைய தொழில்ல அவர் படைத்தல், காத்தல், அழித்தல் செய்யற அவர் செய்யறாரு அப்படிங்கும் பொழுது அவர் பாருங்க, நமக்கு இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காரு இல்லையா? ஞானம், யோகம், தாரணை, சேவை. இது 4மே ஒரு விதத்துல இப்போ நமக்கு இந்த சங்கம யுகத்துல நமக்கு காப்பாத்திட்டு வருது. ஞானம் நம்ம காப்பாத்திட்டு வருது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு வேஸ்ட் அண்ட் நெகட்டிவிட்டில இருந்து
காப்பாற்றப்படுகின்றோம் இல்லையா, பாதுகாக்கப்படுகின்றோம் இல்லையா. இந்த அவேர்னஸ் ஞானம். அடுத்தது யோகா. யோகாங்கும் போது என்ன, அவரோட நம்ம பரமாத்ம குழந்தை நம்ம மனசு அவர்கிட்ட கொண்டு போகும்போதே நம்ம மனசு பியூர் ஆயிடுது. அங்க 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 நெகட்டிவிட்டிக்கு, அந்த அசுர எண்ணங்கள் குணங்களுக்கு அங்க இடமே இல்லை. அப்ப நம்ம அந்த வேண்டாதவைகள்ல இருந்து, அந்த விக்கர்மங்கள் செய்யறதுல இருந்து நம்ம காக்கப்படுறோம் இல்லையா. சோ இன்னொன்னு நம்மளுடைய ஒரு தாரணை, நம்ம அந்த ஞானத்தை நம்ம அப்ளையும் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, அது நம்மள பல ஒரு வேண்டாத செயல்கள் செய்வதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுகின்றோம். ஏன்னா ஞானத்தின் படி நம்ம லைஃப நம்ம லீட் பண்றோம், ஒரு பாசிட்டிவா நம்ம கொண்டு போறோம். சோ அந்த தாரணையும் நமக்கு காப்பாத்துது. அதே போல மற்றவர்களுக்கு நம்ம சேவா பண்றோம்னு வைங்க, நாம நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு நாம லைஃப்ல அதை தாரணை பண்ணி அதை 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது, மற்றவங்களுக்கு நன்மை செய்ய செய்யவே நமக்குள்ள பவர் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்படி இந்த 4 சப்ஜெக்டினுடைய ஒரு மகத்துவம் பாத்தீங்க அப்படின்னா, அதனாலதான் பாத்தீங்கன்னா காத்தல் கடவுள் அப்படின்னு பக்தி மார்க்கத்துல விஷ்ணுனுடைய சிம்பல் சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கும். விஷ்ணுனாலே 4 கைகள். அந்த 4 கையில 4 அலங்காரங்கள் இருக்கு. சங்கு சக்கர கதா புஷ்பம். சோ இந்த சக்ரா டினோட்ஸ் கியான், அந்த அந்த ஒரு கதை டினோட்ஸ் யோகா, த பவர் ஆஃப் யோகா. சோ இங்க சக்கரத்தை சுத்துறது அப்படின்னா என்ன, ஞானத்தை புத்தியில அப்படியே நம்ம சிந்தனை எப்பவுமே ஞானம் ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த ஆன்மீக அந்த சிந்தனை இருக்கணும். அப்போ போய் அசுரனுடைய தலையை அந்த சக்கரம் வெட்டிடும். அப்படின்னா என்ன, வேண்டாத தீய எண்ணங்கள் அங்க கட்டாயிடும். நம்ம எதையோ நினைக்கிறதுக்கு இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் உட்கார்ந்து நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. சோ அதுதான் தினமும் நம்ம ஞானம் கேட்க கேட்க, சோ அதனாலதான் சக்கரம்னு சொல்றேன், சக்கரம் சுத்திட்டே இருக்கு இல்லையா. சோ அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், ஒரு பெர்சிஸ்டன்டா இந்த ஒரு ஹேபிட் நம்ம வச்சுக்கும் பொழுது நமக்குள்ள இருக்க அசுர குணங்களுடைய தலை வெட்டிடுது. கதை இல்ல எப்படி அசுரர்களை விரட்டி அடிக்கிற மாதிரி யோகா பவரும் நம்முடைய விக்கர்மங்களை பினிஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் தாரணையினுடைய அடையாள சின்னம் தான் தாமரை. இந்த சேத்துலதான் நம்ம இருக்கணும். ஆனா நாம தூய்மையான மலர் போல, தாமரை மலர் போல அந்த சேறு ஒட்டாம அழகா நம்ம இருக்கணும். அதுதான் ஞானத்தை பயன்படுத்துறதுடைய ஒரு ரிசல்ட்டே. இந்த எல்லா மனுஷங்க அதே ஜனங்களோட தான் இருக்கணும், அதே வேலைதான், அதே தொழில், அதே ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லாமே அதேதான். ஆனா நமக்கு அந்த நெகட்டிவிட்டி நம்மள ஒட்டாது. தாமரைப்பூ மாதிரி ஒட்டாம விலகி இருப்போம். அப்பேற்பட்ட ஒரு பவர் ஆஃப் டிட்டாச்மெண்ட் நமக்கு இந்த ஞானம் கொடுக்குது, ஞானத்தை அப்ளை பண்ணும் பொழுது. சோ அதனுடைய அடையாளம் தாமரைப்பூ. சேவையினுடைய அடையாளம் தான் சங்கொலி எழுப்புறது போல மற்றவர்களுக்கும் ஞானத்தை பகிர்ந்து கொள்வது. அப்போ எப்போ இந்த 4 அலங்காரங்கள் நமக்கு வருதோ அப்ப நாம காக்கப்படுவோம். அப்ப நாம ஒவ்வொருத்தருமே நம்ம விஷ்ணுவா நாம இப்போ ஆகணும். சோ அப்படி யாருமே காத்தல் கடவுள்னு 4 கை கொண்டவங்க அங்க கிளவுட்ஸ்ல வானத்துல மேல யாருமே கிடையாது. பரமாத்மாவுக்கு உடலே கிடையாது. அவர் ஒளி ரூபமானவர். அவர் ஒளிப்புள்ளி வடிவானவர் தான். மற்றபடி இந்த உலகத்திலே யாருக்கும் 4 கை கொண்டவர் இந்த உலகத்திலே நம்ம பாக்குறது கிடையாது. மேல உலகத்திலயும் கிடையாது, இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. சோ அது எதை குறிக்கிறதுனா, பரமாத்மா விஷ்ணு மூலமாக காத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இந்த 4 சொரூபம், இந்த 4 அலங்காரங்கள் மூலமாக தான் காத்தல் தொழில் நடக்குது. இந்த 4 விஷயங்கள் மூலமாகத்தான். அப்போ ஒரு விதத்துல அந்த 4 கையும் நமக்கு தான் இப்போ வரணும். 4 அலங்காரங்கள் நம்ம கைகிட்ட தான் இருக்கணும். ஞானம், யோகம், தாரணை, சேவைங்கிறது நம்ம லைஃப்ல இருக்கணும். So when we become Vishnu Swaroop, நாம் காக்கப்படுகின்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆழமான உண்மை. அதே மாதிரி சங்கரன்னு யாரும் நெற்றிக்கண்ணை திறந்து எல்லாம் எரிச்சு சாம்பலாக்குறதுங்கிறதுலாம் இல்ல. சிவா refers to ஒளிப்புள்ளியான அந்த பரம்பொருள் பரமாத்மா தான். சிவானாலே டாட்னு அர்த்தம். அப்ப அந்த கழுத்துல பாம்பு சுத்திட்டு தபஸ்வி கோலத்துல இருக்கிறது என்ன, நாம தான் இப்ப தபஸ்யால உட்காரணும். பாம்புங்கிறது என்ன, அந்த விகார குணங்கள் அது நமக்கு அடங்கிடணும். நெற்றிக்கண்ணு 3வது கண்ணு நமக்கு தான் திறக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, 3வது கண் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? ஆல்ரெடி 2 கண்ணு இருக்கிறவங்களுக்கு தான் 3வது கண்ணுன்னே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது 2 கண்ணு இருக்கிறது யாரு? நமக்கு தானே 2 கண்ணு இருக்கு. பரமாத்மாவுக்கு அந்த 2 ஸ்தூல கண்கள் கிடையாதே. அவர் ஒளியானவர் தானே. அப்ப 3வது கண்ணு நமக்கு தான் இப்ப திறக்கணும்.
அப்ப நாம தான் சங்கரன் ரூபத்தை இப்ப எடுக்கணும். 3வது கண்ணை திறந்து தபஸ்யால உட்கார்ந்து திரிசூலம் வச்சிருக்கணும். 3 காலத்தையும் உணர்ந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் உணர்ந்து நம்ம செயலை செஞ்சோம்னா பிரச்சனையை நம்ம வந்து கில் பண்ணிடுவோம். இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்கு. நாம தான் விஷ்ணு ஸ்வரூபம், நாம தான் சங்கர் ஸ்வரூபத்தை இப்ப நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கறதுடைய ஒரு அர்த்தம். அப்போ தந்தை பிரம்மா மூலமாக கிரியேஷன் பண்றார். புதிய உலகத்தை அவர் வந்து படைக்கிறார் கடவுள். அப்ப புதிய உலகத்தை அவர் வந்து படைக்கிறார்னா, அப்போ பிரம்மாவனுடைய குழந்தைகளா இப்போ எப்படி அவர் வந்து படைக்கிறாரு? பிரம்மாவுடைய புருவ மத்தியில வந்து இறங்கி அவர் வாய் மூலமா ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை நாம எல்லாரும் கேட்கிறோம். அப்போ நமக்கு ரியலைசேஷன் வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு புதிய பிறவியை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? ஒரு ரியலைசேஷன் வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவு, கன்ஃபியூஷன் எல்லாம் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. Who am I? What am I? Why all this happening in my life? எல்லாமே உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடுது இல்லையா? அந்த புரிதல் தான் வந்து விழிப்புணர்வு. ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரி. அப்ப நம்ம எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு நியூ பர்த் கிடைச்சிருக்கு சங்கம் யுகத்துல. அப்ப எப்படி யார் மூலமா நமக்கு கிடைச்சது? பிரம்மா வாய் மூலமாக நமக்கு கிடைச்சது. பிரம்மா வாய் மூலமா பரமாத்மா சொன்னாரு. அப்ப பிரம்மா வாய் மூலமாக பிறந்தவர்கள் நாம. அதனால நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு? பிரம்மாவனுடைய குமாரர்கள், பிரம்மாவுடைய குமாரிகள் அப்படின்னு அதனாலதான் வந்து பெயர். சோ இந்த சங்கம யுகத்துல பரமாத்மா ஒரு உடலுடைய ஒரு ஆதாரத்துலதான் வந்து அவர் இந்த ஞானத்தை நமக்கு வந்து கொடுக்க முடியும். நேற்றுக்கே நம்ம வந்து அதனுடைய டீட்டெயில் நம்ம வந்து பார்த்தோம். சோ அவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா, நமக்கு ஞாபகப்படுத்துறாரு நம்ம யாரு அப்படின்னு நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட கனெக்ட் பண்ண வைக்கிறாரு. ரீசார்ஜ் நம்ம சார்ஜ் பண்ண வச்சு நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து தூய்மை அடைய வச்சு வீடு திரும்புறது, ரிட்டர்ன் கூட்டிட்டு போகவும் செய்யறாரு. இதுதான் வந்து பரமாத்மாவுடைய காரியமும் கூட. சோ அவர் பரம்தாம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருந்து அப்பாற்பட்ட உலகம். அங்கிருந்து பரமாத்மா கீழே வராரு. எங்க வராரு? இந்த பரந்தாமத்தை கடந்து ஒளி உலகத்தை வந்து கடந்து அவர் இந்த ஸ்தூல உலகமான இந்த ஒரு பூலோகத்துக்கு பரமாத்மா ஒளியான பரமாத்மா இறங்கி வந்து இந்த பாரதத்துல இந்த இடத்துல வந்து பிரம்மாவனுடைய உடல்ல பூர்வ மத்தியில வந்து இறங்கி அவர் வாய் மூலமாக நமக்கு இந்த ஆன்ம ஞானத்தை நமக்கு அருளுகின்றார். சோ அதனாலதான் பிரம்மா மூலமாக படைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். புத்துலக படைத்தல். சோ ஒரு கல்பம் முடியும் பொழுது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் முடிஞ்சு இந்த சங்கம யுகத்துலதான் பரமாத்மா வந்து பிரம்மா மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை அருளுகின்றார். இப்போ பிரம்மா பாபா யார் அப்படிங்கிற ஒரு பிரீஃப் ஸ்டோரி நம்ம வந்து பாக்குறோம். சோ பிரம்மா பாபா அவர் இந்த வித்யாலயத்தினுடைய ஃபவுண்டர் ஃபாதர். அவர் மூலமாக இந்த ஒரு ஸ்தாபனம் பிரம்மா குமாரிகளுடைய ஒரு அமைப்பு ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பிதாஸ்ரீ பிரம்மான்னு சொல்லுவோம், இல்ல பிரம்மா பாபா அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிரம்மா பாபாவுடைய ஒரு அவரை வந்து நம்மளுடைய பிரம்மா குமாரி சென்டர்ஸ்ல நம்ம ஹால்ல வச்சிருப்போம். மெடிடேஷன் ரூம்ல அவருடைய பிக்சர் வந்து வச்சிருப்போம். எதற்காக வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறார். பிரம்மா பாபா அவருடைய உடல்ல சிவ் பரமாத்மா இறங்கி அவர் மூலமா ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை தானும் தெரிந்து கொண்டு பிரம்மா பாபா தன்னுடைய வாழ்க்கையில அதை வந்து அப்ளை பண்ணாரு. ஏன்னா அவருக்கும் ஒரு தேடுதல் இருந்தது, சத்தியத்தினுடைய தேடல். அப்ப அவரும் அதை தெரிந்து கொண்டு அதை அவர் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காண்பிச்சார். இந்த அவருடைய உடலை கடவுளுடைய காரியத்திற்காக அர்ப்பணித்திருந்தாலும் அவரும் ஆத்மாவாகி அவரும் நம்மை போன்ற மனிதர் தான். ஆனால் அவர் அந்த ஞானத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு அதை தாரணை செய்து நம்ம எல்லாருக்கும் முன்னால எக்ஸாம்பிள். அப்போ அவரும் நம்மை போன்ற பிறப்பு சக்கரத்தில் வந்த மனித ஆத்மாதான். ஆனால் அவர் இந்த ஞான சொரூபமாக இருந்து தாரணா மூர்த்தியாக திகழ்ந்து நமக்கு முன்னால இருக்கிறார் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா அப்ப நாமும் ஏன் நம்ம மாற முடியாது? அது போல நாமும் ஏன் அதை வந்து நம்ம கடைபிடிக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம வந்து எடுக்கிறோம். சோ பிரம்மா பாபா வந்து பார்க்கும்பொழுது ஒரு இன்ஸ்பிரேஷனை நாங்க வந்து எடுத்துக்கிறோம்.
பிரம்மா பாபா வந்து இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பினுடைய குரு வந்து கிடையாது. எந்த மனிதரையுமே நம்ம குருன்னு இங்க வந்து சொல்வது கிடையாது. ஏன்னா சத்குரு யாரு? அந்த ஒளியான பரம்பொருள். அவர்தான் ஞான கடல். எந்த மனிதருமே ஞான கடல்ங்கிற டைட்டில் கொடுக்க முடியாது. சோ பிறப்பு இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட, சுக துக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருள் அவர்தான் நமக்கு சத்குரு. சோ சிவ் பாபா பிரம்மா மூலமாக வந்து குழந்தைகளான நம்ம எல்லாரையும் சந்திக்கிறாரு. நமக்கு ஒரு நியூ பர்த் கொடுக்கிறார். எப்படி தாய் மூலமா நமக்கு பிறவி கிடைக்குது, தாய் மூலமா நம்ம தந்தையை தெரிஞ்சுக்கிறோம். அதனால பிரம்மா பாபா ஒரு விதத்துல நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா தாயின்னும் நாங்க வந்து தாய் ஸ்தானத்திலயும் நாங்க வந்து பாக்குறோம். சோ பிரம்மா பாபாவை 3 விதமாக நாங்க வந்து பாக்குறோம். ஒன்று அவர் நம்முடைய தாய், இரண்டாவது தந்தை, மூன்றாவது நம்முடைய மூத்த சகோதரர். எப்படின்னா முதல்ல அவர் நமக்கு தாய். சிவ் பாபா தந்தைன்னு சொன்னா தாய் மூலமாக வந்து நமக்கு ஒரு பிறவி கொடுக்கிறார் இல்லையா? தாய் இந்த பிரம்மா மூலமாக நம்ம ஜென்மம் எடுக்கோம். அதனால பிரம்மாவ தாய். இரண்டாவது பிரம்மா பாபா நமக்கு ஒரு விதத்துல தந்தையும் கூட. எப்படி பாருங்க, இந்த உடலை கொடுத்த அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க யாரு? சரீர தாய் தந்தை, சரீர தந்தைன்னு இருக்காங்க. அத லௌகீக தந்தை, லௌகீக குடும்பம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் இப்ப இறைவனை உணர்ந்த நம்ம எல்லாரும் பிரம்மா குமாரிகள் ஆகும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஆயிடுறோம். டிவைன் ஃபேமிலி, தெய்வீக குடும்பம் அல்லது அலௌகீக குடும்பம். அது லௌகீக குடும்பம், இது அலௌகீக குடும்பம். இங்க பாத்தீங்கன்னா பிரம்மா குமாரிஸ் ஆர்கனைசேஷன், இதுல வந்து மெம்பரா ஆகிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இங்க நாங்க பயன்படுத்த மாட்டோம். இது வந்து ஒரு ஃபேமிலி, இது குடும்பம், இது ஒரு பரிவாரம். குடும்பத்துல நாம எல்லாருமே ஒருத்தரா இருக்கோம். நம்ம எல்லோருமே சகோதரர் சகோதரி, அவ்வளவுதான். வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆத்மான்னு பார்க்கும்போது we are all brothers, brotherly souls. சோ நம்ம இப்ப சரீரத்துல இருக்கிறதுனால பிரம்மாவுடைய குமாரிகள், சோ சகோதரன் சகோதரி, ரைட்? அப்ப இந்த தெய்வீக குடும்பம், இந்த அலௌகிக குடும்பத்தினுடைய தலைவன் யாருன்னா பிரம்மா பாபா. அப்போ குடும்பத்தினுடைய ஹெட். இப்ப அலௌகிக தந்தை அப்படின்னு பிரம்மா பாபாவை பாக்குறோம். அப்போ நமக்கு லௌகீக தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, சரீர தந்தை. அலௌகிக தந்தை பிரம்மா பாபா இருக்கிறாரு. பரலௌகிக தந்தை யாரு? பரமாத்மா. சோ நமக்கு இப்போ 3 fathers. சோ 3 fathers ஒரு அன்புக்கு பாத்திரமானவங்க நம்ம இப்போ இந்த சங்கம யுகத்துல. சோ நமக்கு எவ்வளவு ஒரு சிரேஷ்ட பாக்கியம் இல்லையா? சோ நம்ம இப்போ 3 அப்பாக்கள் பெயரையுமே நம்ம வந்து காப்பாத்தணும் நல்ல குழந்தையா. சரி, அடுத்தது வந்து அவர் நமக்கு மூத்த சகோதரரும் கூட பிரம்மா பாபா. எப்படி? எல்லா மனித ஆத்மாக்களும் அந்த பரமாத்மாவுடைய குழந்தைகள் அப்படின்னா we are all brotherly souls. அப்படி பார்க்கும்போது பிரம்மா பாபா நமக்கு பிரதர், எல்டர் பிரதர், மூத்த சகோதரர். சோ பிரம்மா பாபா அவருடைய இயற்பெயர் வந்து லேக்ராஜ் அப்படின்னு இருந்தது. அவங்க அம்மா அப்பா அவருக்கு வைத்த பெயர் லேக்ராஜ். 1876ல அன்டிவைடட் இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒன்னா இருந்தது இல்லையா? அந்த டைம்ல அங்க வந்து சிந்து மாகாணம் இருக்கு, சிந்து டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து ஹைதராபாத்னு ஒரு ஊர்லதான் லேக்ராஜ் வந்து ஜென்மம் எடுத்தார். சிறு வயதிலே அவங்க அம்மா காலமாயிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தாரு. அவரும் உடல்நிலை சரியில்லாம இவருக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும் பொழுதே லேக்ராஜுடைய அப்பா காலமாயிட்டார். அப்ப லேக்ராஜுக்கு அதுக்கு மேல அவரும் படிப்பெல்லாம் தொடர முடியல. அவருடைய சொந்தக்காரர் மாமா அவர்களுடைய ஒரு மளிகை கடையில, இந்த மாதிரி கடையில போய் வேலை பண்றது, அந்த மாதிரி எல்லாம் அவரு செய்துட்டு இருந்தார். அப்போ இயற்கையாகவே லேக்ராஜுக்கு என்னன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி எகைன் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ, ஸ்டோரி ஆரம்பம் ஆயிடுச்சு. சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, இந்த ஃபுல் ஸ்டோரியில இருந்து பிரம்மா பாபா கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு வெர்ச்சுஸ் நற்குணங்களை நீங்க கிரகிக்க முடியுமோ, இந்த கேட்கவே அதை நீங்க நோட் பண்ணிட்டே வருவீங்க. என்னென்ன குவாலிட்டிஸ் நம்ம வந்து லேர்ன் பண்றோம் அவர்கிட்ட. ஏன்னா இது சும்மா கதை கேட்கறதெல்லாம் இல்ல. நம்ம ஏதோ ஒண்ணு கேட்டோம்னா நமக்கு அதுல வந்து லாபம் வேணும், ரைட்? சோ நம்ம அதுக்கு வந்து நம்ம அப்சார்ப் பண்ணணும் நம்ம அதுல இருந்து பாடத்தை. சோ நீங்க அதையும் நீங்க நோட் பண்ணிட்டே வர போறீங்க. நல்லது. அப்ப சின்ன வயசுல இருந்தே லேக்ராஜ் அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஒரு இரக்க சுபாவம் அவர்கிட்ட வந்து இருந்தது.
கடையில ஏழையா யாராவது வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவா எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்காக திட்டும் வாங்குவாரு. ஆனாலும் அவருடைய ஒரு சாந்த சொரூபம், அந்த முகத்துல இருந்த அந்த ஒரு கள்ளம் கபடமற்ற தன்மை, அந்த இனிமையான பேச்சு, இதனாலே அட்ராக்ட் ஆகி அந்த கடைக்கு நிறைய பேர் வருவாங்களாம். எல்லாருக்கும் வந்து அந்த பையனை ரொம்ப எல்லாருக்குமே லேக்கராஜ வந்து பிடிக்கும். அப்படி இருந்தது. அப்போ அவருக்கு வியாபாரம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலேயே அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு நகை வியாபாரத்துல அவர் வந்து போனாரு. அதனுடைய நுணுக்கங்களையும் அவர் வந்து கத்துக்கிட்டாரு. பிறகு அவரே தனியா நகைக்கடை அவரு வந்து பார்த்துட்டு, அதிலேயே அவரு நல்லா வித்தின் ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே அவர் ஆரம்பிச்ச அவருடைய நகை வியாபாரம் நல்ல சிறப்பா ஓஹோன்னு வளர்ந்தது. அப்புறம் அவரு வைர வியாபாரியா வந்து ஆனாரு. அப்ப அந்த காலத்துல அவருடைய ஒரு ஆம் அவரை எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. எல்லோருக்குமே தாதா லேக்ராஜ் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். உம் அவர்கிட்ட அவர்கிட்ட போய் பெரிய பெரிய ராயல் ஃபேமிலிஸ் அவங்க எல்லாருமே கூட போய் அவர்கிட்ட தான் எல்லாமே வாங்குவாங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, அவர்கள் எல்லாரும் கூட இவரை தான் இன்வைட் பண்ணுவாங்க. இவர் வர்ற வரைக்கும் கூட காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இருந்தது. அப்போ அந்த தருணத்துல அந்த ராஜ பரம்பரையில இருந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், நீங்க தான் வந்து ராஜாவா இருந்திருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லேக்ராஜ் அவர்கள் கிட்ட ஒரு ராயல்டி, அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து எல்லார்கிட்டயும் வந்து அவர் நடந்துப்பாரு. அந்த ஒரு குணம் எல்லாம் அவர்கிட்ட வந்து இருந்ததாம். சோ அவ்வாறு அவருடைய வியாபாரம் செழிப்பாகி பாம்பேல, லக்னோல, கல்கட்டால இப்படி பல இடங்கள்ல அவருடைய வைர வியாபாரமானது தொடர்ந்து வந்தது. பிசினஸ் சென்டர்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ அங்க அவருடைய ஊர்ல அவர் நல்ல செல்வந்தரா திகழ்ந்தாரு. அந்த ஊர்லயே பெரிய பணக்கார வீடுகள்ல ஒரு 2 வீடு தான் இருந்தது. அதுல இவரோட வீடும் ஒண்ணு. சோ அந்த மாதிரி எல்லோருக்குமே வந்து தெரிந்தவரா வந்து இருந்தார். அவ்வளவு வசதி இருந்தது. அவருக்கும் வந்து குடும்பம் இருந்தது லேக்ராஜுக்கு. எல்லோரும் அவருக்கு குழந்தைகள் இருந்தன. எல்லாரும் அவரை வந்து தாதா லேக்ராஜ், தாதானா மூத்த அண்ணான்னு அர்த்தம். அப்படி லேக்ராஜ் தாதான்னு எல்லோருமே அவரை வந்து கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்து இருந்தது. அப்ப அவருக்கும் அவருடைய குழந்தைங்களும் பெருசானாங்க. அவருக்கும் வந்து என்னன்னா ஒரு ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது. நல்ல வியாபாரத்துல நல்ல அ பணம் ஈட்டினாரு. அவருக்குள்ள வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் வந்து இருந்தது. என்னன்னா, அவர் ஒரு குடும்பத்தையும் அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. பக்தியும் அவர் வந்து பண்ணாரு. அவர் வந்து விஷ்ணு பக்தரா வந்து இருந்தார். சோ பக்தியும் பண்ணாரு. அதே நேரத்துல அவர் வியாபாரத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டார். பாருங்க இந்த 3யுமே பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா சில பேரு வந்து ஆ அவங்க வந்து குடும்பத்த அ இப்ப பக்தியே பண்ணிட்டு, அவங்க வந்து சில பேர் வந்து அவங்களுடைய தொழில கவனிக்காம இருக்கலாம். தொழிலையே கவனிச்சுட்டு குடும்பத்த கவனிக்காம இருக்கலாம். ஆனா, லேக்ராஜ் தாதா அவ்வாறு இல்ல. 3யுமே பேலன்ஸ்டா. அதே நேரத்துல அதாவது லேக்ராஜ் தாதாஜிக்கு வந்து என்ன ஒரு ஒரு விசேஷ குணம் இருந்தது அப்படின்னா, ஹி ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் விமென். அந்த காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அ பெண்களுக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் வந்து முன்னுரிமை குடுக்கல. நீங்க ஏர்லி 20ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள்லாம் அவ்வளவா எதுவுமே வந்து வெளியில போக முடியாது. அந்த மாதிரி வந்து இருந்தது. ஆனா, அவர் வந்து அவருடைய மகள்கள் இருந்தாங்க. அவங்களுக்கும் சரி, எல்லாமே அவர் வந்து கத்துக் குடுத்திருந்தாரு. செருப்பு தைக்கிறதுல இருந்து பஸ் ஓட்டுறது வரைக்கும். அப்படி வந்து ஒரு செல்ஃப் டிபெண்டன்ட்டா வந்து இருக்கணும் அப்படின்னு நல்ல அவங்களுக்குள்ளேயும் ஒரு பெண் குழந்தைங்களையும் நல்லா வந்து வளர்த்துனாரு. அதே நேரத்துல அவருடைய ஒவ்வொரு டெசிஷனும் தன்னுடைய துணைவியார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து செய்வாராம். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் வந்து குடுத்திருந்தாரு. அது அது இன்னொரு விதத்துல கூட அது பிரதிபலிச்சது. எப்படின்னா, அவர் வந்து விஷ்ணு பக்தரா இருந்தார் இல்லையா?
விஷ்ணு பக்தரா இருக்கும்பொழுது அவர் ஒரு முறை வந்து கடை வீதியில அந்த விஷ்ணுனுடைய ஒரு சித்திரம் பார்த்தார். அதாவது பார்க்கடல்ல விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு, லக்ஷ்மி கால் அமத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஏன் எப்பவுமே லக்ஷ்மி வந்து கால் அமத்தி விட்டுட்டே இருக்கிறாங்க? இது லேக்ராஜ் தாதாவுடைய குடும்பம். இப்ப ஏன் வந்து எப்பவுமே வந்து ஆ ம் இது அவரு வைர வியாபாரியா இருந்த பொழுது அந்த சித்திரம் இது. ஏன் எப்பவுமே வந்து ஆ அந்த நாராயணனை வந்து கால் அமுத்தி விட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னு அவருக்கு ஒரு தாட். என்ன பண்ணாரு அந்த ஓவியர வந்து கூப்ட்டு, ம் லக்ஷ்மி அண்ட் நாராயண் சரிசமமா நிக்கிற மாதிரி ஒரு சித்திரம் எனக்கு வரைஞ்சு குடுங்க. அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, அந்த சித்திரத்த வாங்கி வச்சு அததான் வழிபட்டார். அதாவது எவ்வளவு ஒரு புரட்சிகரமான சிந்தனை பாருங்க. ரெவல்யூஷனரி திங்கிங் அவருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் விமென் அவர்கிட்ட வந்து இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சோ இப்படி அவர் வந்து என்ன செய்தாருன்னா, அவருக்கு ஒரு ஆன்மீக தேடல் இருந்ததுனால, அவர் என்ன செய்தார், பல ஒரு குருஜி அவர்கள்ட்ட எல்லாம் போய் உபதேசம் எல்லாம் கேட்டார். அந்த குருஜி என்ன சொல்றாரோ, அதனுடைய தானம், தர்மம் எல்லாம் அவர் வந்து செஞ்சார். அவ்வளோ ஒரு குரு பக்தியும் வந்து இருந்தது. இப்படி அ அவரு அ ஒரு குரு கிட்ட அந்த எல்லா உபதேசமும் கேட்பாரு. கொஞ்ச நாள் அப்படியே செய்வாரு. பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே, யாகம் எல்லாம். அதுக்கப்புறமும் அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி. சரி இன்னொரு குருஜிட்ட இன்னொன்னு ஏதாவது கிடைக்குமா? அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட போவார். அங்கேயும் போய் கேட்பார். இப்படி 12, 13 குருமார்கள்ட்ட எல்லாம் அவர் வந்து உபதேசம் கேட்டிருக்காராம். நிறைய படிச்சிருக்காரு அவரு. சாஸ்திரங்கள் எல்லாம் உட்கார்ந்து படிப்பாராம். சோ அப்பவும் அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு முறை அவர் வியாபார விஷயமாக அவரு ஆ மும்பை போயிருந்தாரு. அங்க அவருடைய நண்பருடைய வீட்டுல அமர்ந்திருந்த பொழுது பால்கனியில அப்படியே மாலை நேரத்துல வானத்துல நட்சத்திரங்கள பார்த்துக்கொண்டு, அப்போ அந்த வானத்துல இருந்து அப்படியே ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படியே இறங்கி வந்தது அவருக்கு. அத பார்த்தார். அந்த நட்சத்திரம் அப்படியே பெருசாகி 4 கையுடைய ஒரு விஷ்ணுவனுடைய ஒரு காட்சி அவருக்கு வந்து கிடைச்சது. அவரும் விஷ்ணு பக்தர் இல்லையா? அப்ப அந்த விஷ்ணுவனுடைய காட்சி பார்த்த உடனே அவருக்கு அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. ஒரே குஷி அவருக்கு தாங்கல. ஆனா அந்த விஷ்ணு பேசுவது போல இருந்தது. என்ன சொல்வது போல இருந்ததுன்னா, நானே தான் நீ, நீயே தான் நான்னு. அப்புறம் அந்த காட்சி மறைஞ்சு போயாச்சு. இப்ப நீங்க பாருங்க, விஷ்ணுவனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுகிட்டீங்க. இல்லையா? நாம தான் இப்ப விஷ்ணு சொரூபமா ஆகணும். இந்த 4 அலங்காரங்கள்ங்கிறது என்ன? இதெல்லாம் நமக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. அப்ப வந்து அவருக்கு புரியல. அது நானே தான் நீ, நீயே தான் நான் சொல்லும்பொழுது அவருக்கு அது புரியல. உடனே அவரு போய் அவருடைய குருஜி கிட்ட எல்லாம் விசாரிக்கும்போது, அந்த குருஜி எதுவுமே வந்து சொல்லவே முடியல. ம். பதிலே எதுவுமே சொல்ல முடியல. அப்போ அவர் வந்து அதிருப்தி ஆச்சு. மறுபடியும் அவருடைய தேடல் அதிகம் ஆச்சு. அப்புறம் இன்னொரு முறை அவருடைய மாமா உடல்நிலை சரியில்லாம மரண படுக்கையில இருக்காருன்னு கேள்விப்பட்டு அங்க போயிருந்தார். அப்ப அவர் படுத்த படுக்கையா அவர பார்த்துட்டே இருந்தபோது அவருடைய உடல்ல இருந்து வேகமா ஒரு ஒளி கிளம்பி மேல போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இறந்து போயிருந்தார். அப்போ அதாவது ஆத்மா உடல விட்டு பிரியிற அந்த காட்சி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ஓ! அந்த ஆத்மா தான் இவ்வளவு காலமா இந்த உடல்ல இருந்து இந்த வேலை செய்து வந்ததா அப்படின்னு. அப்ப அவருக்குள்ள வந்து அதைப் பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாரு. அத பல பேருக்கும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாரு. ஆத்மா தான் இந்த உடலை இயக்குது அப்படின்னு. பிறகு அவர் என்ன செய்தார், ஒரு முறை அவர் ஆ கல்கட்டால அவருடைய வீடு, வியாபாரம் எல்லாம் இருந்தது. அங்க இருந்த பொழுது ஒரு தடவ அவரு தனிமையில அந்த ஒரு தியானத்துல அவர் உட்கார ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கு ஒரு 1932ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அவருடைய வீட்டுல சத்சங்கம் வந்து ஆரம்பிச்சாரு. இந்த ஆன்மீக சிந்தனை எல்லாம் வளர வளரவே. சத்சங்கம்னா அவர் வீட்ல யாராவது ஒரு குருஜிய கூப்பிடுவாரு. அவங்க வந்து உபதேசம் ஏதாவது சொற்பொழிவு குடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம். அப்ப அவருக்கு ஒரு 1934ல இருந்து அவருக்கு அந்த தொழில், குடும்பம் எல்லாமே அவர் நல்லபடியா தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள அதிலிருந்து ஒரு விடுபட்ட உணர்வு, அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது அவருக்குள்ள வர ஆரம்பிச்சது. வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு விடுபட்ட ஒரு உணர்வு, ஒரு விருப்பமின்மை. அதாவது அந்த லௌகீக அந்த விஷயங்கள்ல இருந்து விடுபட்ட ஒரு நிலை. அப்படி அவருக்கு வந்து 1934ல இருந்தே அவருக்கு அந்த ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிச்சது. ஆம், அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எந்த தர்ம பிதாக்களும், அது புத்தர் ஆகட்டும், இந்த கிரைஸ்ட், இப்போ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்னுடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, அப்போ அவர்களுக்குள்ள அந்த தெய்வீக ஒளி வந்து அந்த ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு முன்னாடி, அவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம்ங்கிறது வந்து வந்திருக்கும்.
உலக விஷயங்கள்ல இருந்து அப்படியே ஒரு விடுபட்ட ஒரு தன்மை. அதன் பிறகுதான் அவர்களுடைய ஞான ஒளி வந்து அவர்கள் மூலமா தர்ம ஸ்தாபனையே நடந்தது. அதே போலதான் ஒரு விதத்துல இவருக்கு அந்த ஒரு வைராக்கியம்ங்கிறது வர ஆரம்பிச்சது. அடிக்கடி தனிமையில உட்கார்ந்து ஒரு தியானிக்க ஆரம்பிச்சாரு. அந்த தருணத்துலதான் அவரு கல்கத்தால அமர்ந்திருக்கும் பொழுது தியானத்துல அவருக்கு வந்து காட்சி கிடைச்சது. என்னன்னா கலியுகத்தினுடைய அழிவு காட்சி அவருக்கு கிடைச்சது. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ரத்த ஆறு ஓடுது, நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, எல்லாம் அழியுது, எல்லாம் ஓலம் கேக்குது. அதுக்கப்புறம் வானத்துல விமானம் பறக்குது. அப்படி விமானத்துல இருந்து என்னமோ விழுகுது, அப்படியே வெடிச்சு சிதறி ஊரே அழியுது. இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு வந்து காட்சிங்கிறது வந்து கிடைச்சது. இப்ப பாருங்க, இந்த காட்சி அவருக்கு எப்ப கிடைச்சதுன்னா 1936ல. அந்த காட்சி கிடைக்கும் போது அந்த டைம் வந்து வேர்ல்டு வார்னுடைய ஒரு காலகட்டம். ஆனா அணுகுண்டு கண்டுபிடிக்கப்படல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1942ல தான் ஃபர்ஸ்ட் அந்த அட்டாமிக் பாம்ஸ்னுடைய டெஸ்டிங்கே நடந்தது இல்ல ஹிரோஷிமா நாகசாகில. ஆனா அவருக்கு 36லயே விமானத்துல இருந்து ஏதோ விழுந்து வெடிச்சு செதறி அழியறது. அதெல்லாமே அவருக்கு காட்சியா தெரிஞ்சது. சோ இப்படி அவருக்கு இந்த கலியுகத்தினுடைய பேரழிவினுடைய காட்சி கிடைக்கவே அதனால அவரை வந்து அவருக்கு அதை பார்க்க முடியல. கண்ல இருந்து தண்ணியா வருது. இதை நிறுத்துங்க, யார் இதை காமிக்கிறது? உடனே அந்த காட்சி மறைஞ்சு அழகான இனிமையான சத்தியுகத்தினுடைய காட்சி அவருக்கு வந்து கிடைச்சது. இனிமையான, அதாவது அனைத்து குணங்களும் நிறைந்த ஆண் பெண், இல்ல கிரீடம் தரித்து குணங்கள் இருக்கு, அழகு இருக்கு, செல்வ செழிப்போட தெய்வீகமானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பொற்காலத்தினுடைய காட்சி அவருக்கு வந்து கிடைக்குது. எல்லோருமே எல்லாம் நிறைஞ்சு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஏஜ். அப்ப அந்த காட்சி கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு ஒரு குரல், அவருக்கு ஒரு மெசேஜ் என்ன கிடைக்குதுன்னா, இப்பேற்பட்ட ஒரு உலகத்தை கொண்டு வர்றதுக்கு நீதான் கருவியாக இருக்கிறாய் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு அதுக்கப்புறம் அந்த காட்சி மறைஞ்சிருச்சு. அவருக்குள்ள வந்து இது என்ன உலகம், நான் எப்படி கருவியா இருக்க போறேன், என்ன இருக்கிறேன் அப்படிங்கறது அவருக்கு புரியல. ஆனா அவருக்குள்ள அளவற்ற சந்தோஷம் ஒண்ணு வந்துருச்சு. என்ன இந்த மாதிரியான ஒரு உலகம் வரப்போகுது, பொற்காலம் வரப்போகுது அப்படின்னு அளவற்ற சந்தோஷம் அவருக்குள்ள வந்து வந்தது. உடனே என்ன பண்ணாருன்னா, அங்கிருந்து அவருடைய நண்பர் உறவினர் எல்லாருக்கும் அவரு டெலிகிராமே அனுப்பிச்சுட்டாராம். ஏன்னா அவர் எதா இருந்தாலும் அவரை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்துப்பார். அவர் டெலிகிராமே அனுப்பிச்சுட்டாரு. என்னது, இந்த உலகத்துல ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு. சோ அப்படி பிறகு அவருடைய வீட்டுல வந்து வழக்கம் போல ஒரு நாள் சத்சங்கம் நடைபெற்றது. ஒரு குருஜி வந்து அவர் வீட்டுல உட்கார்ந்து உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரும் முன்னால உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த சமயம் வந்து 1936லயே தான் அவருக்கு 60 வயசு இருக்கும். அப்பதான் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. அவரு உட்கார்ந்து அது உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்காரு குருஜிக்கு முன்னாடி. திடீர்னு அவர் எழுந்திருச்சு போயிட்டார். அவங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய துணைவியார், அவங்களுடைய மருமகள், மகன், அவங்க எல்லாரும் அக்கம் பக்கத்தவங்க எல்லாரும் உட்கார்ந்து சத்சங்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவர் திடீர்னு எழுந்திருச்சு போயிட்டார். அப்புறம் பார்த்தாங்க, அவர் வரவே இல்ல. சரின்னு அவருடைய மருமகள் எல்லாம் அவங்க போய் பாக்குறது என்னன்னு பாக்குறதுக்காக அவருடைய அறைக்குள்ள போனாங்க. அவருடைய அறைக்குள்ள போன உடனேயே அவங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் ஆச்சுன்னா, உள்ள என்டர் ஆகும்போது அவங்களுடைய உடலே அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி ஆன மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு. எப்படி லேசா. அப்புறம் உள்ள போனா இது போல இந்த சித்திரத்துல நீங்க பாக்குறதுபடி அப்படியே அப்படியே அசையாம உட்கார்ந்து இருந்தாரு. கண் திறந்து இருந்தது. கொஞ்சம் செவந்த மாதிரி இருந்தது. ஆனா ஸ்டில்னஸ்ல உட்கார்ந்து இருந்தாரு. டோட்டல் சைலன்ஸ். அப்ப அவங்களுக்கும் வந்து எதுவுமே பேச முடியாம அவருக்கு முன்னால போய் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவருடைய வாய் திறந்து ஒரு ஒலி வந்தது. ஒரு வார்த்தைகள் வந்தது. என்னன்னா முதல்ல வந்த வார்த்தை, நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். அதாவது நானே ஆனந்த ஸ்வரூபம், நான் தான் சிவா. ஞான ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். நானே ஞானம் நிறைந்தவன், ஐ ஆம் சிவா. பிரகாஷ ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். ஐ ஆம் லைட். நான் தான் ஒளியானவன், நான் தான் சிவ். அப்படின்னு அந்த வாக்கியங்கள், வார்த்தைகள் வந்து அதுக்கு பிறகு டோட்டல் சைலன்ஸ். நேரம் கழிச்சு அவர் அப்படியே என்னன்னு தெரியாம அவர் அப்படியே அசைஞ்சார். அப்ப அவங்க கேட்டாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்போ அவர் ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாரு. அப்ப சொல்லாரு, எனக்குள்ள ஒரு தூண்டுதல், நான் அந்த சத்சங்கத்துல எழுந்திருச்சு வரணும்னு. வந்தோடனே இங்க உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்தோடனே எனக்கு எங்கேயோ பறந்து போற மாதிரி இருந்தது.
பிறகு ஒரு அழகான ஒரு கோல்டன் ஒயிட் லைட்டை நான் வந்து பார்த்தேன். அந்த ஒளிய பார்த்தோன்னே எனக்குள்ள அவ்வளவு ஒரு பேரானந்தம், ஒரு அன்பு, ஒரு சக்தி வந்து அனுபவம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு தெரியல. அப்ப இவங்க சொல்றாங்க இந்த மாரி வார்த்தைகள் வந்ததுன்னு. அப்பதான் தெரிஞ்சது அந்த ஞான சொரூபம், பிரகாச சொரூபமான அந்த பரம்பொருளே அவருடைய உடல்ல வந்து அவர் வாய் மூலமாக தன்னுடைய அறிமுகத்தை தானே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அப்படியே அந்த தியானத்துல உட்காருவாரு. அவருடைய கண்கள் வந்து மூடும். அதுக்கப்புறம் அவருடைய கண்கள் வந்து திறக்கும். அப்ப அவருடைய முகத்திலேயே ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய வாய் திறக்கும். அப்படியே ஞானமா வரும். ஆத்மாங்கிற விஷயத்த பத்தி அந்த ஞானம். சோ பரமாத்மா அவருடைய உடல்ல வந்து இறங்கி பிரவேசமாகி அவர் வாய் மூலமா அப்படியே ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். ஆத்மாங்கிற ஞானம் வந்தது. அதுக்கப்புறமா பரமாத்மா தன்னுடைய அறிமுகத்தை தானே கொடுத்தாரு. தான் எங்கு வசிக்கின்றார், பரந்தாமத்தினுடைய விஷயம், இந்த உலக நாடகத்தை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞான கருத்துக்கள் அவர் வாய் மூலமாக வந்தது. அப்ப அது அவர் வாய் மூலமா என்ன பரமாத்மா ஞானம் சொன்னாரோ அதை அவர் வந்து தெரிந்து கொண்டு அவ்வளவு அளவற்ற பேரானந்தத்தை அவர் அனுபவம் செஞ்சாரு. அப்பதான் அவர் வாய் மூலமா அந்த மகா வாக்கியங்கள் வரும் பொழுதுதான் சிவ பரமாத்மா சொல்றாரு, இவர்தான் பிரம்மா. இவர் மூலமாக நான் வந்து உங்களை குழந்தைகளான உங்களை சந்திக்கின்றேன். இவர் மூலமாக நான் இந்த ஞானத்தை வழங்குகின்றேன், புத்துலகத்தை படைக்கின்றேன். ஆகவே இவர் பிரம்மா அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுல இருந்து லேக்ராஜ் அப்படிங்கிற பெயர் மாறி பிதாஸ்ரீ பிரம்மா இல்ல பிரம்மா பாபா அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார். அப்ப பிரம்மா பாபா அந்த ஆத்மாங்கிற ஞானம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கே உட்கார்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சார். தன்னுடைய வீட்டுல அவங்க துணைவியார் பேரு ஜசோதா. அவனுடைய பையனுக்கு நாராயணன் பேர் இருந்தது. அப்போ ஜசோதா ஒரு ஆத்மா, நாராயணன் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு அவர் எழுதி கூட பயிற்சி பண்ணாராம். அதாவது என்னன்னா அந்த கேட்ட ஞானத்தை இம்மீடியட்டா அத உடனே வந்து அப்ளை பண்ணார். அது அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்பதான் அதனுடைய ஆனந்தத்தையும் எடுத்தார் அவர். சோ இப்படி அவர் வந்து நடைமுறையில அவர் வந்து அதை வந்து கொண்டு வந்தார். பிறகு அந்த நடைமுறை அனுபவம் கலந்த ஒரு ஞான வகுப்புகளும் அவர் வந்து எடுக்கவும் ஆரம்பிச்சார். சோ இப்படி காலையில அவருடைய உடல்ல வந்து பரமாத்மா வந்து மகா வாக்கியங்களை கொடுத்தார். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து அந்த ஞானத்தை எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதிகமாக மாதர்கள் வந்து பெண்கள் வந்து வந்தாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய அந்த காலத்துல அந்த சிந்து மாகாணத்துல நிறைய கணவன்மார்கள் வெளிநாடுல போய் போயிருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் வீட்டு குழந்தைங்களையே தான் பாத்துட்டு இருக்கணும், எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு இங்க வந்து இந்த ஞானம் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப், அவங்களுக்கு ஒரு குஷி, ஒரு தைரியம் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அப்படியாக பல மாதர்கள் வந்து இந்த ஞானத்தை கேட்டாங்க. அந்த காலத்திலயும் சரி, இப்பவும் சரி, இந்த ஞானத்தை அதிகமா கேட்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான். சோ அந்த ஒரு விதத்துல அவங்க எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பலரும் சொன்னாங்க, நாங்க வந்து இந்த ஒரு ஆன்மீக ஞான யோகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்த விரும்புறோம். இதனுடைய ஆழத்துல போக விரும்புறோம். நீங்க ஏன் ஒரு ஆசிரமமா அதை ஆரம்பிக்க கூடாது? அப்பதான் அவரு பிரம்மா பாபா என்ன செய்தார் அப்படின்னா 1937ல ஓம் மண்டலி அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஆரம்பம் பண்ணார். ஒரு 300-350 பேர் வந்து பெண்கள் எல்லாரும் வந்து, அதாவது மாதர்கள், குழந்தைகள், கன்னியாக்கள், அதாவது குமாரிகள் இப்படின்னு நிறைய பேர் ஒரு 350 பேர் பக்கம் வந்து சேர்ந்தாங்க. 1, 2 ஒரு ஃபியூ பிரதர்ஸ் சகோதரர்களும். அப்படி எல்லாரும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்டல் அது. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய வீடு பெரிய பங்களா. நேத்து வரைக்கும் அவருடைய ஃபேமிலி தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா 350 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் வந்து ஒரு சின்னதா ஒரு இடத்துக்கு போயிட்டார். சகோதரிகள் அனைத்து அந்த சகோதரிகள், மாதர்கள் எல்லாம் அந்த ஓமடியில அந்த வீட்டுல இருந்தாங்க. அவரும் சின்ன இடத்துல பக்கத்துல ஒரு இடத்துல போய் தங்கிட்டார். அதாவது அவர் என்ன அவரு வைர வியாபாரியா இருந்தார் இல்லையா? அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த உடல் வந்து பரமாத்மா அவர் எடுத்துக்கிட்டார். அவர் ஏதோ காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு பாக்கியசாலி, இந்த உடலை அவருக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த மனசும் அவருக்கு நான் கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த பொருள் மட்டும், இந்த பணம், காசு, சொத்து மட்டும் எதுக்கு எனக்குன்னு நான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அனைத்து சொத்தையும் முதல்ல போய் அவருடைய பார்ட்னர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி, நான் இனிமேல் இந்த வியாபாரத்துல இருந்து விலகுறேன். யாருமே அவரை விட தயாரா இல்ல. ஏன்னா அவர் பேருக்கு அவ்வளவு ராசி. இன்னும் கூட கல்கத்தால போனா லேக்ராஜ் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு கூட இன்னுமே அவர் பேர்ல அந்த ஜுவல்லர்ஸ் அவருடைய பார்ட்னர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி அவர் வந்து அதுல இருந்து விலகி அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இப்போ
பரமாத்மா ஞான ரத்தனங்களை கொடுக்கிறாரு. அதை நான் எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். அந்த ஞான ரத்தன வியாபாரம், ஞான வைரங்களுடைய வியாபாரம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அனைத்து சொத்தையும் அவருடைய அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய பர்மிஷனையும் பெற்றுக்கொண்டு இந்த ஓம் மண்டலியில இருந்த ஒரு 8 சகோதரிகளுடைய பெயருக்கு அனைத்து சொத்தையும் அவர் வந்து எழுதிட்டு அவர் வந்து ஒரு தனி இடத்துல வந்து இருந்தார். பிறகு அவர் இடத்துல இருந்து தினமும் ஓம் மண்டலிக்கு போவார். அவர் போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்த சகோதரிகள் எல்லாரும், பெண்கள் மாதர்கள் எல்லாரும் தியானத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் பீடத்துல போய் உட்கார்ந்துருவார். உட்கார்ந்த உடனே அவருடைய கண்கள் மூடும். டோட்டல் சைலன்ஸ். கண்கள் திறக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து ஓம் சொல்லப்படும். அப்ப எல்லாருமே பாடிலெஸ் ஆயிடுவாங்க. எப்படி நீங்க கூட ஒரு அபியாஸ் பயிற்சி பண்ணீங்க இல்லையா? ஓம் அபியாஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் இப்ப பண்ணீங்க இல்லையா? ஒரு பயிற்சி, ஆன்மீக மனசால பயிற்சி. சோ அந்த ஓம் சொல்லும் போது பாடியில இருந்து அப்படியே விடுபட்ட அனுபவம் எல்லாரும் செய்வாங்களாம். அதனாலதான் ஆரம்பத்துல ஓம் மண்டலின்னு பெயர் இருந்தது. சோ அவருடைய கண்கள் திறக்கும். அப்புறம் அப்படியே ஞானம் வரும். சோ அதை எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாருங்க, அந்த காலத்துல குழந்தைங்களா இவங்க எல்லாம் வந்து அந்த ஓம் மண்டலில இருந்தவங்க, குமாரிகள் இவங்க எல்லாம் ஓம் மண்டலில வந்தவங்க. இவங்க எல்லாம் தான் இப்ப வந்து பெரியவங்களா, வயசான பாட்டியா ஒரு சில பேரு நமக்கு இப்போ வழி காமிச்சிட்டு இருக்காங்க. தாதிமார்கள், தாதிஜிஸ் நம்ம வந்து சொல்றோம். சோ இப்படி அவர்கள்லாம் இருந்தாங்க. 37, 38 இந்த 2 வருடங்கள் ஹைதராபாத் சிந்துல வந்து இருந்தாங்க. அதன் பிறகு அங்கிருந்து கராச்சிக்கு 39ல வந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அந்த தருணத்துலதான் வந்து ராதேன்னு ஒரு குமாரி, ஒரு 15, 16 வயசு இருக்கும். அவங்க அம்மாவோட வந்து இந்த அமைப்புக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது. ஒரு துக்கத்துல இருந்தாங்க அவங்க. இப்போ அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க. அப்ப அவங்க கூட வந்து தன்னுடைய மகளான ராதைய கூட்டிட்டு வந்தாங்க. நல்ல சித்தார் வாசிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, டேலண்டட் கேர்ள். நல்லா அந்த காலத்திலே ஆங்கிலம் தெரியும், அந்த மாதிரியான டேலண்டட் கேர்ள். அப்போ கூட வந்து அந்த கருத்துக்கெல்லாம் எழுதுறதுக்காக கூட துணை கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே முதல்ல பிரம்மா பாபாவை பார்த்த உடனே ராதேக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என்னுடைய உண்மையான தந்தை கிடைத்து விட்டார் அப்படின்னு ஒரு அனுபவம். அப்ப இருந்து உடனே அவங்களும் வந்து ஓம் மண்டலில அர்ப்பணமானாங்க. அப்போ ராதே வந்து ஓம் சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே மெய்மறந்து அப்படியே பாடியில ஸ்டேஜ் அனுபவம் பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் ஓம் ராதேன்னு அவங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம். பிறகு அவங்க ஞானத்திலயும் யோகத்திலயும் பிரம்மா பாபாவுக்கு சரிசமமா அவங்க வந்து இருந்தாங்க. அதனால பிரம்மா பாபாவோ 60 வயசு. ஆனா ராதேக்கு 16 வயசுதான். ஆனா அவங்க அவ்வளவு ஒரு சிறந்த ஞானியா அவங்க விளங்கினாங்க, யோகியா விளங்கினாங்க. அதனால பிரம்மா பாபா என்ன செய்தாருன்னா, ராதேவ ஜெகதம்பா சரஸ்வதினு ஒரு பெயர் கொடுத்தாங்க. ஞானத்தின் ஒரு தேவியா இருக்காங்கன்னு. பிறகு என்ன பண்ணாங்க, ஜெகதம்பா சரஸ்வதி தான் ஓம் மண்டலில் இருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் தாய் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப எல்லோருமே அவர்களை மம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மம்மான்னு அம்மா. சோ அவங்களுக்கு 18 வயசு அந்த டைம்ல. ஆனா அவங்கள 80 வயசு பாட்டியெல்லாம் அவங்கள வந்து மம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சித்திரத்துல நீங்க பாக்குறது பிரம்மா பாபா, அவங்களுடைய துணைவியார் யசோதா, பக்கத்துல வந்து ஜெகதம்பா சரஸ்வதி மம்மா அவங்க. பிறகு மம்மான்னு எல்லாரையுமே வந்து கூப்பிட வச்சாரு. இது வந்து கராச்சியில பிரம்மா பாபா மம்மாவுடைய ஒரு சித்திரம். அப்ப எல்லோருமே மம்மா தான் வந்து ஓம் மண்டலில இருந்து எல்லோரையுமே கவனித்துக் கொண்டார்கள். சோ பிரம்மா பாபா வந்து அவர் மூலமா மகா வாக்கியங்களை எல்லோருமே கேட்டு அந்த ஒரு சக்தியை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்துல வந்து அந்த சிந்து அந்த கராச்சியில எல்லாரும் எதிர்ப்பு ஒரு சில பேர் தெரிவிச்சாங்க. ஏன்னா சில மாதர்கள் தன்னுடைய கை குழந்தையோட இல்ல தன்னுடைய குழந்தையோட அப்படி வந்தவங்களும் இருக்காங்க. சில பேர் அந்த கணவனை விட்டுட்டு வந்து ஓம் மண்டலியில வந்து அர்ப்பணமானவங்களும் இருந்தாங்க. அப்போ அந்த தருணத்துல 1937ல வந்து அந்த வீட்டு பெண்மணிகள், அதாவது மாதர்கள், குடும்ப பெண்களும் இந்த ஓம் மண்டலில வந்து அர்ப்பணம் ஆகுறதுக்கு பிரம்மா பாபா ஓகே பண்ணியிருந்தார். ஏன்னா பாத்தீங்கன்னா அவரு ஒரு கட்டடம் எழுப்பப்படணும்னா ஒரு சில கற்கள் வந்து நிலத்துக்கு அடியில போய் ஆகணும். அஸ்திவாரத்துக்கு அது தேவை. அப்படி சில பேருடைய தியாகம்
வந்து அஸ்திவாரமா இருந்திருக்கு, குடும்பத்தை அவங்க எல்லாம் விட்டு வந்தது. அதனால அவர்கள்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸா இருப்பாங்கன்னு அவருக்கு பிரம்மா பாபாவுடைய அந்த ஒரு ஃபார் சைட்டட்னஸ்னால அவர்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். அதுக்கப்புறம் வந்து எந்த குடும்பத்துல இருக்கிற மாதர்கள் வந்து அர்ப்பணம் கிடையாது. ஒன்லி குமாரிஸ், தாய் தந்தையரிடம் இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தவங்க, அவங்கதான் வந்து அர்ப்பணம் ஆக முடியும். ஆனா அந்த 37ல அர்ப்பணம் ஆன டைம்ல நிறைய எதிர்ப்பு வந்து வந்தது. அப்போ ஒரு சில பேர் பிரம்மா பாபா மேல கேஸ் போட்டாங்க. அப்ப திருப்பி நாம வந்து திருப்பி கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கும் போது பிரம்மா பாபா அதெல்லாம் அவர் வந்து மேல இருக்கிற சிவபாபா தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாரு, நானும் ஒரு கருவி அப்படின்னு அவரு கவலையே இல்லாம அவர் வந்து அமைதியா தியானத்துல தபஸ்யால உட்கார்ந்தார். அப்ப கோர்ட்ல இருந்து வந்த பொழுது மம்மா தான் வந்து போனாங்க கோர்ட்டுக்கு. அப்போ மம்மா வந்து அவங்க வந்து அவ்வளவு போல்டா போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க, நாங்க எந்த ஒரு மனிதர் பின்னாலேயும் நாங்க போல, ஸ்வயம் பரம்பிதா பரமாத்மா அவர் வந்து ஞானத்தை பிரம்மா பாபா மூலமாக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். அதை நாங்க கேட்கிறோம். நாங்க இதை யாராலுமே வந்து தடுக்க முடியாது. ஏன்னா அங்க ஓம் மண்டலிக்கு சில மாதர்கள் வீட்டுல இருந்து வந்து ஞானம் கேட்டுட்டு போறவங்களும் இருந்தாங்க. அவங்களையும் வரவிடாம வெளியில நின்னு எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, பரமாத்மா தந்தையினுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு யார் தடை பண்ண முடியும் அப்படின்னு அம்மா அவ்வளவு போல்டா பேசுனாங்க. ஜட்ஜு கிட்ட சொன்னாங்க, யுவர் ஆனர், நீங்களும் பரமாத்மாவுடைய குழந்தை, நானும் பரமாத்மாவுடைய குழந்தை, இங்க இருக்கிறவங்க எல்லோருமே பரமாத்மாவுடைய குழந்தை. அவருடைய ஞானம் குழந்தைகளான நமக்கு ஆஸ்தி. அதை பெறுவதற்கு யாருமே தடை போட முடியாது. நீங்களும் வந்து கேளுங்கன்னு இன்விடேஷன் கொடுத்தாங்க கோர்ட்ல. அடுத்தது மம்மா வந்து ஒரு போல்டான ஒரு கருத்து வச்சாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன், ஒரு ஆண், அவர் வந்து தன்னுடைய மனைவியும் மக்களை விட்டுட்டு காவி கட்டி சந்நியாச மார்க்கம் பண்ணா யாருமே கேஸ் போடுறது இல்ல. அந்த மடத்தின் மேல யாருமே ஏன்னு கேட்கறதும் இல்ல. ஆனா ஒரு பெண் ஒரு குடும்ப பெண் கணவனை விட்டு சந்நியாச மார்க்கம் மேற்கொண்டால் அது தவறுன்னு ஏதாவது சட்டம் சொல்லுதா? ஏன் கேஸ் போடணும் அப்படின்னு அவங்க வந்து போல்டா வந்து கேட்டாங்க. சோ அதே நேரத்துல மம்மாவனுடைய ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க அந்த கோர்ட்ல அந்த விஷயம் சொல்லும் பொழுது அங்கிருந்தவங்க எல்லோருமே அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டாங்களாம். ஏன்னா மம்மாவனுடைய அந்த வார்த்தைகள்ல வந்து அந்த போல்ட்னஸ் வந்து இருந்தது. தைரியமா சொன்னாங்க, ஆத்தென்டிக்கா இருந்தது அவங்களுடைய பேச்சு. அதே நேரத்துல மம்மாவனுடைய அந்த பிரம்மச்சரியத்தினுடைய சக்தி, அவர்கள் கண்கள்ல இருந்த அந்த தூய்மையினுடைய அந்த பவர், அந்த ஒரு யோக பலம், அந்த தியானம் செய்ததனுடைய அந்த பலம், அந்த பாசிட்டிவிட்டியினுடைய எனர்ஜி, இது எல்லாம் சேர்ந்து மம்மாவனுடைய வார்த்தையை யாராலுமே மறுக்க முடியல. ஏதோ ஒரு சக்தி இங்க இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. சோ அப்படியாக அது எல்லாமே சரியாகி வந்தது. அந்த ஒரு அமைப்பு வளர்ந்து கொண்டே வந்தது. பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது அங்கிருந்து எல்லோருமே கிளம்பி வந்தாங்க. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து எல்லோருமே கிளம்பி ராஜஸ்தானுக்கு வந்தாங்க. அங்கிருந்து கிளம்பி குஜராத்ல, அதாவது கப்பல் வழியே குஜராத்துக்கு வந்து 1950ல, அப்ப கிட்டத்தட்ட 36ல அந்த ஒரு அந்த ஞானம்ங்கிறது அது ஆரம்பிச்சு ஒரு 14 வருடங்கள் அங்கதான். பிறகு 1950ல குஜராத் போர்ட்டுக்கு வந்து குஜராத்ல இருந்து ட்ரெயின்ல எல்லாருமே ராஜஸ்தானுக்கு அபு மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. சோ இப்படியாக அங்க ராஜஸ்தானுக்கு வந்த பிறகுதான் அந்த ஓம் மடலிங்கிறது பெயர் மாறி பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரால இயங்க ஆரம்பிச்சது. அப்போ முதல்ல பிரிட்ஜ் கோட்டின்னு ஒரு இடத்துல வந்து தங்கினாங்க. அது இன்னமும் இந்த வீடுதான் இப்ப நீங்க பாக்குற அந்த வீட்டுலதான் எல்லாரும் வந்து 200 பேர் தங்கி இருந்தாங்க. அது பிறகு இது ரீசன்ட் போட்டோ, இது இப்ப வந்து ஒரு ஹோட்டலா வந்து இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு ஒரு பெகரி பார்ட் அங்க வந்து இருந்தது. முதல்ல எல்லாம் ஓமண்டலியில எல்லாரும் ஒரு சப்பாத்தி 2 பொரியல் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு இப்ப வழி இல்லாம ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னதான் பாருங்க பிரம்மா பாபாவுடைய சொத்தெல்லாம் பயன்படுத்தினாலும் ஒரு நாள்ல கரைஞ்சுதானே போகும். சோ அப்படி ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் கூட வந்தது. ஆனா அதுலயும் எல்லாரும் சமாளிச்சு வந்து இருந்தாங்க. பிறகு 1955ல இருந்து 58 வரைக்கும் கோட்டா ஹவுஸ்னு ஒரு இடத்துல இருந்தாங்க. பிறகு 58ல ஒரு நிலம் வந்து வாங்கி பாண்டவ் பவன் அப்படின்னு அந்த இடத்துக்கு எல்லாமே வந்தாங்க. சோ 54ல கூட ஜப்பான்ல நம்மளுடைய தாதிமார்கள், சகோதரிகள் எல்லாம் போய் சேவைக்கு பாபா அனுப்பிச்சும் வச்சாரு.
சோ அங்க மவுண்ட் அபுக்கு போன பிறகுதான் பல இடங்களுக்கு சகோதரிகள் பிரம்மா பாபா அனுப்பிச்சு பல இடங்கள்ல கிளை நிலையங்கள் எல்லாமே ஆரம்பமாச்சு. சோ மம்மா வந்து எப்போ மம்மான்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ, அம்மா மாதிரி அவர்கள் அவங்க அவங்க வெளி ரூபத்திலயும் ஒரு தாய் மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம தாதிமார்கள்லாம் சொல்லுவாங்க. அவருடைய குணமும் அவ்வாறு இருந்தது அப்படின்னு. சோ பாருங்க, இந்த சின்ன பொண்ணுங்களா இருந்த அந்த சகோதரிகள் குமாரிகள் தான் இப்ப இவ்வாறு தாதிமார்களா நமக்கு இப்போ வழி காமிச்சிட்டு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி பல இடங்கள்ல போய் ஒவ்வொரு கிளை நிலையங்கள் ஆரம்பமாச்சு. அங்கிருந்து எல்லோருமே மவுண்ட் அபுவுக்கு வந்து பிரம்மா பாபாவை மீட் பண்ணுவாங்க. அவர் மூலமா சிவ பாபா சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியங்களை எல்லாம் கேட்பாங்க. இந்த பிக்சர்ல பாக்குறது இந்த கடைசியில இருக்கிறது வந்து ஜெயந்தி சகோதரின்னு அவங்களுடைய அம்மா இதோ இந்த கண்ணாடி போட்டுட்டு ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து இந்த ஞானம் கேட்டாங்க பூனால இருந்து வந்து. பிறகு ஜெயந்தி சகோதரி அவர்கள் தான் வெளிநாட்டுல லண்டன்ல சேவை ஆரம்பமாகிறதுக்கும் அவர்கள் ஒரு கருவியாகவும் பின்னால இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. சோ இப்படி எல்லாரும் வந்து பிரம்மா பாபாவை சந்திச்சுட்டு விடைபெற்றுட்டு போவாங்க. அந்த ஒரு ஆன்மீக ஒரு ஆனந்தத்தை எடுத்துட்டு போவாங்க. அப்படியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த தருணத்துலதான் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல 1965ல மம்மா சரீரத்தை விட்டுட்டாங்க. பிரம்மா பாபாவுக்கு முன்னாடியே மம்மா 24 ஜூன் சரீரத்தை விட்டுட்டாங்க. அதன் பிறகு பிரம்மா பாபா தாயா தந்தையா இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. பிறகு 1969ல பிரம்மா பாபா அவ்வியக்தமானாரு. அப்போ அவ்வியக்தனா இந்த உடலை விட்டு ஒரு ஏஞ்சலிக் ஸ்டேஜ் அடைஞ்சாரு. இப்ப பாருங்க, பிரம்மா பாபா மூலமா தான் நமக்கு இந்த ஞானம் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. அப்ப எல்லோருக்கும் வந்து யாரும் பிரம்மா பாபா சரீரத்தை விட்டாலும் யாரும் அழல. ஆனா ஒரே ஒரு எண்ணம் என்ன இருந்தது, இனிமே எப்படி நமக்கு இந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அவர் மூலமா ஞானம் கிடைத்த பொழுது சிவ பாபா என்ன சொல்லியிருந்தாரு, எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து கூடவே நான் கூட்டிட்டு போவேன். சோ அவருடைய வாக்கு காப்பாத்துறதன்படி அவர் பிரம்மா பாபா இந்த உடலை விட்டு அவர் ஒரு ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல சூட்சம உலகத்துல இருக்கிறார். அவருடைய கணக்கு எல்லாத்தையும் அவர் பினிஷ் பண்ணிட்டார். சோ சிவ் பாபா அவருடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக பரமாத்மா பிரம்மாவனுடைய அந்த ஒளி உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு குல்சார் தாதிஜியின் மூலமாக வந்து நமக்கு மகா வாக்கியங்களை அந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த ஞான முரளியை தான் நம்ம வந்து அந்த மகா வாக்கியங்களை தான் முரளின்னு நாங்க வந்து சொல்லுவோம். முரளினா ஃப்ளூட் மியூசிக், மியூசிக் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் இசை. எப்படி ஃப்ளூட் ஒண்ணு இருக்கும், வாசிக்கிறவர் ஒருத்தர், அந்த ஃப்ளூட் மூலமா அந்த ஒலி வரும்போது இசையா இருக்கு. சோ பிரம்மா மூலமாக பரமாத்மா ஒலித்த அந்த இசையை தான் வந்து முரளின்னு வந்து சொல்றது. அது சாக்கார முரளி. அதாவது அவர் இந்த உலகத்துல சரீரத்துல, சாக்காரம் மீன் சரீரத்துல இருந்த பொழுது 36ல இருந்து 39 வரைக்கும் பிரம்மா வாய் மூலமா வழங்கப்பட்ட அந்த மகா வாக்கியங்கள் தான் சாக்கார முரளின்னு சொல்றோம். அதன் பிறகு குல்சார் தாதிஜி மூலமா சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இருவரும் இணைந்து வந்து நமக்கு அருளிய அந்த மகா வாக்கியங்கள் தான் அவ்வியக்த முரளின்னு சொல்றோம். அந்த முரளி தான் நம்ம தினசரி நம்ம படிக்கிறோம். பிறகு பிரம்மா பாபாவுக்கு பிறகு தாதி பிரகாஷ் மணிஜி அவர்கள் தான் இந்த வித்யாலயத்திற்கு பொறுப்பாக இருந்து வழி நடத்தி பல நாடுகள்லயுமே நம்முடைய கிளை நிலையங்கள் இருந்தது. இவர்கள்லாம் அந்த காலத்துல இருந்தே இருந்த தாதிமார்கள். இவர்கள்லாம் பிரிஜேந்திரா தாதி தான் பிரம்மா பாபாவுடைய மருமகள், லௌகிக மருமகள். முதல்ல சிவபாபா அவருடைய உடல்ல என்டர் ஆனதனுடைய அனுபவத்தை எடுத்தவங்க. பிறகு இவங்க நிர்மல் சாந்தா தாதி பிரம்மா பாபாவுடைய லௌகிக மகள். பிரம்மா பாபா மாதிரியே அவங்களுடைய உருவம் இருக்கும், ஃபேஸ். சோ இவர்கள்லாம் தாதிமார்கள் வழி நடத்தினாங்க. இவ்வாறு நம்ம தினசரி நமக்கு பரமாத்மாவுடைய அந்த மகா வாக்கியங்கள் நமக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. சோ தாதிமார்கள்லாம் நமக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸா இப்போ நமக்கு ஒரு தாதி 2 தாதி தான் நமக்கு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அவ்வியக்தம் ஆயிட்டாங்க. இது நம்மளுடைய யூனிவர்சல் பீஸ் ஹால், நம்ம மவுண்ட் அபுல நம்முடைய ஹெட் குவார்டர்ஸ் இதுதான். 1984ல கட்டப்பட்டது. இப்போ அங்க இருந்து மவுண்ட் அபுல இருந்து உலக நாடுகள் எல்லா இடத்துலயுமே நம்முடைய பிரான்ச்சஸ் இப்போ வந்து இருக்கு, கிட்டத்தட்ட 147 நாடுகள்ல. இது பாண்டவ பவன் அங்க மவுண்ட் அபுல, அதனுடைய வளாகம். இது எல்லாமே இதுதான் பாபாவுடைய குடல் அப்படின்னு சொல்றோம். முதல்ல பாபா இருந்த காலத்துல அது வந்து இந்த மாதிரி ஓலை குடிசையாதான் இருந்தது. அதன் பிறகு அதனுடைய பாபாஸ் ஹட்டுன்னு தயார் பண்ணி இந்த மாதிரி உருவாக்கி அவருடைய ஞாபகார்த்தமா இருக்கு. அங்க பர்சனல் மீட்டிங் பாபா அந்த காலத்துல பண்ணுவாராம்.
சோ இது பாபாஸ் ஹட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்சைடு வியூ. அதுக்கப்புறமா மெடிடேஷன் ரூம் இது அங்க பாண்டவ் பவன்ல. அங்க இன்சைடு வியூ இது. இந்த சோஃபா பாக்குறீங்களே அது வரைக்கும் தான். இது வந்து பாபா பிரம்மா பாபா வசித்த அவருடைய ரூம் இது. இது வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த செவரை இடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அவரு யூஸ் பண்ண கட்டில் மெத்தை, அவர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தை எல்லாம். சோ அதை வந்து ஒரு மெடிடேஷன் ரூமா இப்ப வந்து நம்ம ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம். இது வந்து ஹிஸ்டரி ஹால். இந்த ஒரு பீடத்துலதான் உட்கார்ந்துருவாரு. அப்பதான் சிவபாபா அவருக்குள்ள வந்து மகா வாக்கியங்களை சொல்லுவார். சோ இங்கதான் சாக்கார முரளி நமக்கு கிடைத்த இடம். அவ்யக்த முரளியும் பிறகு இதே இடத்துலயும் கிடைச்சது. இது அவருடைய நினைவு ஸ்தம்பம். அவரை உடலை தகனம் பண்ண இடம் சாந்தி ஸ்தம்பம். சோ இப்படியாக நம்முடைய வளாகம் மவுண்ட் அபு மலைக்கு மேலே நம்முடைய வளாகம் இருக்கு, ஞான சரோவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் மலைக்கு கீழேயும் சாந்தி வனம் அப்படின்னு ஒரு 20,000 பேர் உட்காரக்கூடிய பெரிய ஹால் வந்து இருக்கு. டைமண்ட் ஹால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா அந்த ஹால் தான் இது. அவ்வளவு பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். பெரிய ஒரு இடம். அதனுடைய தியான மண்டபம் இது. தபஸ்யா தாம் அப்படின்னு அங்க வந்து இருக்கு. சோ பீஸ் பார்க் அப்படின்னு ஒரு பூங்காவும் நம்மளோட அங்க வந்து இருக்கு. இதெல்லாம் மவுண்ட் அபுல. சோ இந்த ஒரு ஸ்தாபனைய வந்து ஸ்தாபிச்சது யாருன்னா பரமாத்மா பிரம்மா மூலமாக. மம்மா தான் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ்மணி தாதிஜி, அதுக்கு அடுத்தது ஜானகி தாதிஜி நம்ம ஹெட்டா இருந்தாங்க. அவங்க 2020 சென்ற வருடம் தான் அவங்க சரீரம் விட்டாங்க. அவங்க 104வது வயசுல. அதன் பிறகு குல்சா தாதிஜி அவர்கள் நம்மளுடைய ஹெட்டா இருந்தாங்க. அவங்களும் சரீரம் இப்ப ரீசெண்டா விட்டாங்க. பிறகு இப்போ ரத்தன் மோகனி தாதிஜி தான் நம்மளுடைய நிர்வாக தலைவியா இருக்காங்க. அடிஷனல் சீஃபா மோகனி தீதி, அவங்க டைரக்டர் அமெரிக்கா. ஜெயந்தி பென், இவங்க 2 பேரும் அடிஷனல் சீஃபா இருக்காங்க. இவங்க யூரோப்புக்கு டைரக்டர், இவங்க அமெரிக்காஸ்க்கு டைரக்டரா இருக்காங்க. பிறகு ஜெர்மனி, ஏசியா எல்லாத்துக்குமே, ஆஸ்திரேலியாக்கெல்லாம் நிர்மலா தீதி, அவங்க ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் பிரம்மா குமாரிஸ் அவங்க இருக்காங்க. வேதாந்தி பேன் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பொறுப்பாளரா இருக்காங்க. ஜெர்மனிக்கு சுதேஷ் தீதி, ரஷ்யாவுக்கு சக்கரதாரி தீதி. இப்படி இவர்கள்லாம் மூத்த சகோதரிகள். பிரம்மா பாபா காலத்திலே இருந்தவங்க, லேட் 50ஸ்ல வந்தவங்க பாபா கிட்ட. சோ இவங்க எல்லாம் டெல்லியில இருக்காங்க. இவங்க எல்லாம் மவுண்ட் அபுல இருக்கக்கூடிய மூத்த சகோதரிமார்கள். இவர்கள்லாம் நமக்கு அவ்வளவு வழி நடத்திட்டு இன்ஸ்பயர் பண்ணிட்டு வராங்க. அதே நேரத்துல மூத்த சகோதரர்களும் இருக்காங்க. நிர்வேர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய்ஜி, இவர்களும் பிரம்மா பாபா காலத்துல இருந்தவங்க. தமிழ்நாட்டுல ரோசி பெஹன்ஜி அப்படின்னு சிவகன்யாஜி, இவர்கள் பிரம்மா பாபா அனுப்பிச்சு வச்சாரு. தமிழ்நாட்டுல இவங்க வந்து சேவை பண்ணி தமிழகத்திலயும் அவர்கள் சேவையை ஆரம்பம் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே சிவானி பேன் தெரியும். நம்ம பெரியவர்கள் தாதிமார்கள் மூலமா ஒரு மீடியா ஃபேஸா அவங்க வந்து இருக்காங்க. தாதிஜிஸ்னுடைய ஒரு வழிகாட்டுதல் படி சிவானி பேன் நமக்கு மீடியா மூலமா ரொம்ப அழகா ஞானத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருவியா வந்து இருக்காங்க. சோ அதனால தாதிமார்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, எப்படி நம்ம வந்து பரமாத்மா அன்பை நம்ம அனுபவம் செய்யறது, அவர் நினைவுல இருக்கிறதுனுடைய இன்ஸ்பிரேஷன் எடுப்போம். தாதிமார்கள் கால்ல எல்லாம் நம்ம விழமாட்டோம். ஆனா அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மோட்டோவே என்ன, we are one world family அப்படிங்கறதுதான். சோ தேங்க்யூ. ஒரு ஹிஸ்டரி ஸ்டோரியும் நீங்க வந்து பிரம்மா குமாரிஸ்னுடைய ஸ்டோரின்னு சொல்லலாம், பிரம்மா பாபாவுடைய ஸ்டோரின்னு சொல்லலாம். அதை நீங்க கேட்டீங்க. தேங்க்யூ. சோ உங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன இந்த ஸ்டோரியில இருந்து அப்படிங்கறத நீங்க உங்க சாட் பாக்ஸ்லயும் நீங்க வந்து போடலாம். அதே டைம்ல நம்ம சைலண்ட் மெடிடேஷன் 1 minute சைலன்ஸ், நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸ் நம்ம பண்ணுவோம். பரம்தாமுக்கு போயிட்டு வரலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
Shanti. நன்றி. இன்னைக்கு அதிக நேரம் நீங்க இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி. Om Shanti.